இவர் எல்லாரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் கேளுங்க. எடப்பாடி ஆட்சி காலத்திலே மாவட்டத்துக்கு 100 பேருக்கு கொரோனா. எடப்பாடி வந்த உடனே ஒரு மாதம் டாஸ்மார்க்கை மூடிவிட்டு கடையை திறந்தார். உடனே ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணினார்? டாஸ்மார்க்கின் வருமானம் அரசின் அவமானம், நீங்க எப்படி டாஸ்மார்க்கை திறக்கிறீங்க அப்படின்னு அவர் மனைவி அவர் புள்ள எல்லாத்தையும் கருப்பொடி காட்டி நின்னார். அடுத்த வருஷம் ஐயா ஸ்டாலினோட ஆட்சி. அந்த ஆட்சியில மாவட்டத்துக்கு எத்தனை பேருக்கு கொரோனா? 1500 பேருக்கு கொரோனா. இவர் வந்த உடனே ஒரு 10 நாள் மூடிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுது நினைக்கிறீர்கள்? வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உணவு இல்லை, உணவுக்காக அழைகிறான். ஆனால் டாஸ்மார்க் திறந்தாச்சு. எடப்பாடி ஆட்சி காலத்தில் 8 வழிச்சாலை சேலத்திலிருந்து சென்னைக்கு போட்டாங்க. போடணும்னு அந்த மக்கள் பூரா போடக்கூடாதுன்னு இது பண்ணாங்க. இவர் வந்த உடனே பசுமை வழிச்சாலை மாத்தி போடலாங்கிறாங்க. அந்த மக்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. அரசியல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. நான் இன்னைக்கு இடைநிலை ஆசிரியராக இருந்தாலும் கூட நான் சம்பளம் எவ்வளவு வாங்கணும், சம்பளம் எவ்வளவு வாங்கக்கூடாது, நான் வேலையை விட்டு போறதாங்கிறது அரசியல் தீர்மானிக்கிறது. ஆகையால் அடுத்து இன்னொன்று சொல்றேன், நீட்டை நாங்கள் ரத்து பண்ணி விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நீட்டை ரத்து பண்ண வருஷம் 10 மாணவ மாணவிகள் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. காஞ்சிபுரத்திலே மக்களின் உணர்வை மதிக்காத அரசு 35,000 கோடி விளைநிலைகளை கையகப்படுத்துது. ஏர்போர்ட்ல 35,000 கோடி விளைநிலத்தை கையகப்படுத்துது. அந்த மக்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. விளைநிலத்தை நீங்க கையகப்படுத்தாங்க, நாங்க எங்க போவோம்? 300 வருஷமா நாங்க இருக்கோம், 500 வருஷமா இருக்கோம், நாங்க விவசாயம் பண்ணியாவது பொழைச்சுக்கிறோம், எங்களை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இல்ல ஏர்போர்ட் வருது, நீங்க எங்கேயாவது போங்க, நாங்க உங்களுக்கு ஏர்போர்ட் எதனா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், எதனா இறக்குமதி பண்ணுவேன், எல்லாத்தையும் விளைநிலை பண்ணிட்டா எப்படி அரிசி எப்படி தயார் பண்ணுவேன்? எல்லாத்தையும் விற்கிற எங்க ஊர்ல எடப்பாடி ஆட்சி காலத்துல மணல் குவாரி இல்லை. அவரு செந்தில் பாலாஜி சொன்னார் பாருங்க, எங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10 கரூர் குவாரியிலே நாங்கள் மணல் எடுப்போம், எவன் கேட்கிறான் என்று பார்ப்போம் அப்படின்னார்ல. அதே மாதிரி எங்கள் அன்பில் பகுதியிலே மணல் குவாரி ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டியா போகுது. ஒரு பொதுநல வழக்கு நம்ம ஐயா ஒருத்தர் போட்டார், இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. எல்லா மணலையும் ஐயா எங்க அண்ணன் சீமான் சொன்னது போல், நீ மரத்தை விட்டு திங்கலாம், மலையை உடைத்து திங்கலாம், நான் மணலை எப்படி நான் உற்பத்தி பண்ண முடியும்? மணல் ஆயிரக்கணக்கான வருடங்களால் எங்கள் முப்பாட்டன் பாட்டன் காலத்திலேருந்தே மணல் கொஞ்சம் கொஞ்சமாக உருவானது. நீ ஆறெல்லாம் வெட்டி தின்னிட்டினா எப்படிடா கீழ்மட்ட தண்ணி இருக்க போகுது? விவசாயம் எப்படி பிழைக்குவாய்? இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் பிசினஸ்க்கு முக்கியமான காரணம் என் வயதான். நான் 2 லட்ச ரூபாய்க்கு நெல் போடுவேன், அதை தூக்கி பிசினஸ்ல போடுவேன், அதை 4 லட்சமா மாத்துவேன். என்னை விவசாய பூமியிலிருந்து என்னை வெளியேற்றினால் நான் எப்படி வாழுவேன்? வாழவே முடியாது. மணலெல்லாம் வெட்டி திங்கணும், தண்ணியெல்லாம் உறிஞ்சி குடிக்கணும், மழையெல்லாம்